உங்க ஃபேவரட் சித்தி 2 ஃபுல் எபிசோட் சன் டிவில ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்ட்ல ஃப்ரீயா பாருங்க. உடனே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சித்தி 2 சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. நாளைக்கு நமக்கு ரொம்ப குரூஷியலான டே. நம்ம என்னதான் கவனமா ஒர்க் பண்ணியிருந்தாலும் இதுல நம்ம கோட் பண்ணியிருக்கிற ஃபீச்சர்ஸ், அப்புறம் நம்ம கோட் பண்ணியிருக்கிற பிரைஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ₹1 நம்ம மற்றவங்களோட அதிகமாக கோட் பண்ணியிருந்தா கூட நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம போயிடும். மற்றவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம போகிறது விஷயமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கையில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும். ஆனால் நமக்கு இதான் முதல் ப்ராஜெக்ட். அதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு மேலே யாராலையும் அமௌண்ட்டை குறைச்சி கோட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். என்ன கவின் சார் முடிவு பண்ணியிருக்கீங்க? வெண்பா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். எப்பவுமே எலக்ட்ரானிக் ஐட்டம் இங்கே ரெடி பண்ணுறப்ப அதோட முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸை ஜப்பானில் இல்லை சைனால இருந்து தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸை இந்தியாலேயே தயாரிக்க முடிவு பண்ணுறது தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இந்த தடவையும் அதை தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். சார் எவ்வளோ சார் அமௌண்ட் கோட் பண்ணியிருக்கீங்க? நீயே சொல்லு. சார் என்னால் கெஸ் பண்ண முடியல, நீங்களே சொல்லுங்க சார். வெறும் ₹1499 கோட் பண்ண போறோம். சார் அந்த அமௌண்ட்க்கு நம்ம குவாலிட்டியா கொடுக்க முடியுமா சார்? முடியும். வெண்பா, வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கும் இல்லையோ, வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காங்க. எல்லாருக்கும் சரியான வாய்ப்பும் சரியான கைட்லைன்ஸும் இல்லாமல் இருக்காங்க. அந்த 2 மட்டும் நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோயேன், இந்த அமெரிக்கா ஜப்பான்லாம் குவாலிட்டியில் நம்ம கிட்ட கையேந்தி நிற்கும். அப்படி ஒரு குவாலிட்டி கொடுத்துருவாங்க. அதை கொடுக்க வைக்க வேண்டியதுதான் என்னோட வேலையே. ஐயோ கவின் சார், நீங்க சூப்பர் சார். அங்க பாருங்க. அன்னைக்கு மிஸ் ஆச்சு, இன்னைக்கு கண்குளிர பார்த்துட்டோம். ஐயோ சின்ன சிறுசுங்க சந்தோஷமா இருக்கட்டுமே. வாயா போலாம். வா போலாம். பொன்னாட்டி, கோயிலுக்கு பக்கத்துல ஏதாவது வீடு வாடகைக்கு இருக்கான்னு விசாரிங்க. எதுக்கு சார்? இல்ல, எல்லா நாளும் என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. டெண்டரை விடக்கூடாதுங்கிறதுக்காக கோயிலுக்கு கூட்டிட்டு வந்த. ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு, அதுக்கும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்த. டெண்டரை எடுக்க போறதா இருந்தாலும் கோயிலுக்கு கூட்டிட்டு வர. அப்புறம் மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போகணுன்ற. இதுக்கிடையில சங்கடாகர சதுர்த்தி, பிரதோஷம் ஏதாவது ஒண்ணு வந்துருது. அதுக்கு இந்த கோயில் பக்கத்துல வீடு இருந்ததுன்னா நம்ம எப்போ வேணாலும் வந்துட்டு போலாம்ல. கவின் சார், எனக்கு எல்லாமே கோயில் தான். எதுவுமே எனக்கு கோயில்ல தான் ஆரம்பிக்கணும், கோயில்ல தான் முடியணும். அவனின்றி எதுவுமே அசையாது, தெரியும்ல. எனக்கு என் அம்மா இல்லாத குறைய என் கோயில வச்சுதான் நான் சரி பண்ணிப்பேன். அங்க பாரு. இந்த ஒரு விஷயத்துல மாமியாரும் மருமகளும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. அவங்களுக்கு ஏதாவதுனா கோயிலே தான் கதி. கவின் சார், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துல நானும் அத்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கே புரியும். சரிவா, நம்ம வேலையை பார்ப்போம். சார், எவ்வளவு நல்ல காரியத்துக்கு போறோம், நல்லவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம். ஆசீர்வாதம் அம்மா கிட்ட. சார் நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன், வாங்க. ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி, ஓம் ஐயனே போற்றி, ஓம் ஐங்கரனே போற்றி, ஓம் ஒப்பிலாதவனே போற்றி, ஓம் ஒதுக்க முடியாதவனே போற்றி, ஓம் ஒளிமய உருவே போற்றி, ஓம் அவ்வைக்கு அருளியவனே போற்றி, ஓம் கருணாகரனே போற்றி, ஓம் கரணத்தின் மகிழ்வனே போற்றி, ஓம் கணேசனே போற்றி, ஓம் கணநாயகனே போற்றி, ஓம் ஏய், நீ எதுக்கு ஏன் முன்னாடி வந்து நிக்கிற?
இது என்ன வம்பா இருக்கு? நாங்க சாமி முன்னாடி நிக்கிறோம், நீங்க என்னடான்னா உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, இது கோவில், நாங்க எங்க வேணாலும் நிக்கலாம். ஓம் ஓனே போற்றி, ஓம் கோவிந்தன் வருகனே போற்றி,